ஆல் ரைட் நண்பா. ஸோ இந்த ரெசல் பலோசா பேப்பரி வந்து ரொம்பவே ஒரு பெரிய பேப்பரி வந்து இருக்க போது. ஆல்ரெடி நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் இதெல்லாம் வந்து பேசியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பேப்பரி வச்சதுக்கு காரணம் வந்து ஏஇடபிள்யூ கூட வந்து ஹெட் டு ஹெட் போகிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட்டு நம்ம அப்டேட்லாம் பார்த்து வந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஏஇடபிள்யூ வந்து பேக் அவுட் அடிச்சிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பித்து முடிச்சிருவாங்க. ஸோ இப்போ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ஷோ வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து ESPN நெட்ஒர்க்கில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் டொடி பார்த்தோன்னா போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அந்த ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கில் வந்து போனாங்களே, அண்ட் தென் வந்து இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இருக்குல்ல ரா, அந்த மாதிரி தான் வந்து இப்போ ESPNல ஒரு நெட்ஒர்க்கில் பார்த்தோன்னா டபிள்யூ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டெலிகாஸ்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ புரிஞ்சிருக்கோம், ரெசல் பலோசா தான் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த ESPNக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கணும். அண்ட் இது மூலியமாக ஃபேன்ஸுக்கும் வந்து நிறைய சர்ப்ரைசஸ் அண்ட் ஒரு குட் குவாலிட்டியான ஷோ நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ரெசல் பலோசால. அண்ட் மறக்காதீங்க, நம்ம வந்து பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான் சினாக்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். அண்ட் இது வந்து லாஸ்ட் டைம்னு வந்து சொல்கிறாங்க, பட் நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம் என்ன தான் கதைன்னு. ஓகே, ஸோ நிறைய மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம டே டைம் கூட பார்த்துடலாம். ஸோ நம்மளோட இந்தியாவில் நாளைக்கு சண்டே அன்றைக்கி வந்து நடக்க போது காலைல ஒரு 4:30 மணிக்கு நீங்கள் வந்து ரெசல் பலோசா வந்து பார்க்கலாம். ஓகே, சண்டே 21 காலைல 4:30 AM. ஓகே, ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட முதல் மேட்ச் வந்து பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான்சனாவோட பெரிய மேட்ச் தான் வந்து ரெசல் பலோசாவோட முதல் கிக் ஆஃப் மேட்ச்சு. ஏன்னா ESPNல வந்து ஸ்டார்டிங் பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டாக பண்ணல. ஏன்னா ESPNல முதல் வாட்டி டொடி பார்த்தா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஃபயராக இருக்கானாமா, ஸோ அதனால தான் பார்த்தோன்னா இங்கே நம்ம வந்து பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஜான்சனாக்கான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ரெசல் பலோசாவோட கிக் ஆஃப்லேயே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா ஒரு பெரிய மேட்ச் வந்து நடக்க போகுது. அஃப்கோர்ஸ் ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் வந்து போக முடியல. ஸோ யார் தான் ஜெயிக்க போகிறான்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சைடு வரும். பிராக் வந்து இப்போ தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து தோக்குறது வந்து அவரோட கேரக்டருக்கு வந்து செட் ஆகாது, அவரோட கேரக்டர் எப்படி. ஏன்னா நம்ம ஒரு சைடில் பார்த்தோன்னா ஜான்சனா போகிறாரு, பிராக் வந்து இன்னும் இருக்க தான் போகிறாரு கம்பெனியில். ஸோ அவர் வந்து இங்கே தோத்துட்டாருன்னா ஒரு மாதிரி இன்னும் ஒரு கம்பெனியில் இருக்க போகிறாரு. ஸோ ஒரு தோத்தாங்கோலி ஒரு மாதிரி வீக் ஆன மாதிரி அஃபெக்ட் ஆன மாதிரி வந்து தெரியும். அதே ஜான்சனா நம்ம பார்த்தோன்னா அவர் தோத்தாருன்னா 0, அவருக்கு பார்த்தோன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து கிரியேட் பண்ணாது. பிகாஸ் அவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டோட இதில் இருக்கார். ஸோ ஒரு சிம்பத்தி இருக்குது, நம்ம எல்லாருமே எல்லாத்தையும் வந்துடும். பிகாஸ் அவரோட இது கடைசி 2 நாள் பார்த்தோன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸ்டில் எல்லாமே பார்த்தோன்னா லெவலாக தான் இருக்கும், அது வந்து குறையாது. இதனால வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்குது ஜான்சனா சைடில். அவர் வந்து தோத்தாலும் ஸோ இந்த மாதிரி 2 ஃபேக்டரும் பார்த்தோன்னா இருக்குது. பிராக் இன்னும் இருக்க போகிறாரு கம்பெனியில், இன்னும் வந்து தன்னோட வெயிட்டை வந்து காட்டணும்ல. ஸோ இவர் தோத்தா இங்கே பிரச்சனை. பட் இன்னொரு சைடில் நம்ம வந்து ஜான்சனோட புக்கிங் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவரை ரீசெண்ட் டைமில் நம்மளோட ரியல் ஜான்சனாவை வந்து புக் பண்ணுறாங்க. அந்த OG ஜான்சினா சூப்பர் சீனா நம்ம வந்து சொல்லணும், கரெக்டாக சொல்லணும்னா. ஸோ அந்தமாரி பழைய இந்த கெலவன் ஜான்சினா, தென் வந்து இந்த ஹீல்டனில் மொக்க பண்ண மாரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த OG ஜான்சனாவை வந்து புக் பண்ணுறாங்க சூப்பர் சீனா மாதிரி. ஸோ அப்படி பார்த்தாக்கா இங்கே வந்து ஜான்சனா வந்து பேக் டவுன் பண்ணுற மாதிரி கிடையாது, பின்னாடி கிவ் அப் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் அகெயின் வந்துட்டார். ஸோ அப்படி பார்த்தாக்கா கடைசி தன்னோட ரனில் இந்த மாதிரி பிராக் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை தோக்கு அடிச்சாருன்னா ஃபேன்ஸுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போயே புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு, எவ்வளோ இது வந்து டஃப்பாக இருக்குது இங்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ லிட்ரலி என்னால் வந்து ஒரு வின்னரை வந்து எடுக்கவே முடியல இந்த மேட்ச்சில், அவ்வளோ டஃப்பாக இருக்குது. அண்டு இப்போ நான் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சரை பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்த வரைக்கும் பிராக் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஏன்னா பிராக்கோட கேரக்டர் அப்படி. ஸோ அவர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அகைன் நம்ம வந்து க்ரௌன் ஜோலில் வந்து ஒரு ரீமேட்ச் வந்து பார்க்கலாம். அண்ட் அங்கே வந்து ஜான்சனா ஜெயிக்கலாம், அந்த மாதிரியும் வந்து என் மைண்டில் வருது. பட் இன்னொரு சைடில் பார்த்தா இது அவரோட கடைசி இது, அவ்வளோ டேட்ஸ் வந்து கிடையாது. ஒரே ஆள் கூட வந்து 2-3 மேட்ச்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி பார்த்தாக்கா பிராக் கூட அகெயின் ரீமேட்சும் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபேக்டரும் இருக்குது. சரி, நான் டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது இங்கே நம்மளோட பிராக் லெஸ்னர் தான். எஸ், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பட் எனக்கு சான்சஸ் வைஸ் கேட்டிங்கன்னா 60 வந்து பிராக்கு தான் அண்ட் நம்மளோட 40% வந்து ஜான்சனா. ஐ நோ இது வந்து தப்பாக இருக்கலாம், பட் ஏன்னு தெரில, பிராக் இப்போ இன்னும் இருக்க போகிறாரு, அதனால வந்து நான் பிராக் சைடில் வந்து போகிறேன். ஏன்னா ஜான்சனா தோத்தா 0% சொன்ன மாரி அவருக்கு வந்து எந்த அஃபெக்டும் வந்து வராது. ஆனால் இந்த மேட்ச்சு அவங்க தரமாக கொடுக்கணும், ஜான்சனா வீக்காக காட்டக்கூடாது. ஒரு மாதிரி போராடினார் அந்த மாதிரி வந்து காட்டினா அது இன்னுமே வந்து நல்லா வந்து காட்டும். தென் நம்ம அடுத்த மேட்ச் பார்த்தோன்னா
நம்மளோட யார் விசன் வர்சஸ் ஊசோஸ்க்கான டேக் டீம் மேட்ச்சு. ஸோ ஃபைனலி ஊசோஸ் வந்து ரீயூனியன் ஆகிட்டாங்க. இன்னொரு சைடில் பார்த்தா ஒரு நியூ டீம் விசன், ப்ரௌசன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர். ஸோ என்னதான் கதை, இது யார் ஜெயிப்பான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒழுங்காக பார்த்தோன்னா ஊசோஸ் வந்து ரொம்ப வருஷமாக டீமாக இருந்திருக்காங்க, பல சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க, டைட்டில் ரன் சொல்ல தேவையில்ல. பட் கரண்ட்லி அவங்க வந்து அஸ் அ டீமாக வந்து தெரியல. கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் கதை என்ன போகுதுன்னு ரெண்டு பேருக்குள்ள. பட் எதிரில் இருக்கவங்க இந்த விசன் வந்து நல்ல டீமாக இருக்காங்க அண்ட் அவங்களோட இதுவும் வந்து நல்லது தான். ஜெயிச்சா இன்னும் ஃப்யூச்சருக்கு வந்து நல்லது, ஒரு நல்ல டீமாக வந்து தன்னை ஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணுவாங்க. யார்? ப்ரௌசன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச்சில் ப்ரௌசன் ரீட் அண்ட் பிரான் பிரேக்கர் ஜெயிச்சா தான் கரெக்டாக இருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் பார்த்தோன்னா. அண்ட் ஊசோஸ் வந்து தோக்கலாம், மேபி இவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் அதுக்குன்னு பிரேக்கப் பண்ணிவிடுவாங்க அகைன், அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா இருந்தால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கலாம் அண்ட் இங்கே விசன் வந்து ஜெயிக்கலாம். அண்ட் ஏன்னா இன்னும் ஃப்யூச்சரில் கதை போகுது, உங்களுக்கே தெரியும் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அண்ட் இதோட எண்டு அப்படின்னு நீங்கள் அப்டேட் வீடியோலாம் பாருங்கன்னா யூனோ. ஓகேவா? ஸோ என்னோட வின்னர் வந்து த விசனு. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து இயோ ஸ்கை வர்சஸ் ஸ்டெஃப்னி வாக்கர். இந்த மேட்சுக்காக நான் வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்கேன். ஏன்னா மேட்சஸ் வைஸ் இந்த மேட்ச் வந்து உமன் டிவிஷனில் இவங்க ரெண்டு பேரும் வந்து குக் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேரோட ரெஸ்லிங் ஸ்கில்லை நான் சொல்ல தேவையில்ல. ஸோ ரெஸ்லிங் வைஸ் இந்த மேட்ச் வந்து தரமாக இருக்க போகுது. இதில் நம்ம வந்து வின்னர் சூஸ் பண்ணோன்னா நிறைய பேர் டஃப்ன்றாங்க, பட் எனக்கு டஃப்பாக ஒன்றும் தெரில. ஏன்னா இயோஸ்கை இப்போ தான் சாம்பியனாக இருந்தாங்க, அகெயின் டைட்டில் கொடுக்கறது எனக்கு ஒன்றும் சரியாக இது ஃபீல் ஆகலை. ஐ திங்க் ஸ்டெஃப்னி வாக்கர் ஃபைனலி தன்னை ஒரு நல்லா ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு டைட்டில் மெட்டீரியல் அவங்க கையில் கிடைக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வந்து வருவாங்க அண்ட் ஒரு நியூ ஃபீல் வரும். ஏன்னா இயோஸ்கை ஆல்ரெடி அடிச்ச மாவு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டெஃப்னி வாக்கர் இந்த மேட்ச் ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அண்ட் தன்னை ஒரு வேறு லெவலில் கொண்டு போகலாம். டபிள்யூ பார்த்தோன்னா தன்னோட ஃப்யூச்சரை கூட வந்து ஸ்டெஃப்னி வாக்கரை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு நியூ ஃபீல், ஒரு நியூ எரான்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க சும்மா சொல்லியிருப்பாங்க. பட் யா, ஐ எம் கோயிங் வித் ஸ்டெஃப்னி வாக்கர். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ஒரு மிக்ஸ் டேக் டீம் மேட்ச், அதுவும் ஒரு ஸ்டார் பவரில் இருக்கிற மிக்ஸ் டேக் டீம் மேட்ச். ஸோ நம்மளோட சேத் பெக்கி வர்சஸ் ஏஜெலி அண்ட் சிஎம் பங்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரெஸ்லிங் வைஸ் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா பங்குக்கும் வயசு அண்ட் ஏஜெலி ரொம்ப வருஷம் கழிச்சு ரிங்கில் இறங்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெஸ்லிங் வைஸ் பெருசாலாம் இருக்காதுன்னு தோணுது. ஆனால் மூமெண்ட் வைஸு மேபி ஃபன்னியான விஷயம் கூட நடக்கலாம், கப்பல்ஸ் இல்லை கப்பல். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை பெக்கி வந்து சிஎம் பங்க் அடிக்கிற மாரி அந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும், கொஞ்சம் ஃபன்னாக. பட் வின்னர் நம்ம வந்தோன்னா இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான்ப்பா இருக்குது. ஏன்னா ரெஸ்லிங் வைஸ் நம்ம பார்த்தோன்னா பெக்கி அண்டு செத்து வந்து டாப் நாச்சில் இருக்காங்க, அடிச்சிக்க முடியாது. டீம் அப்போ வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு ஹோப் பண்ணுறேன். ஏன்னா ராலி அப்படி தான் ஏமாற்றி போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோன்னா பங்க் அண்ட் ஏஜெலியும் வந்து ஒரு ஸ்டார்டமில் நல்ல இதுதான், ஒரு நல்ல கப்பல் தான். பட் ரெஸ்லிங் வைஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் வீக்கு தான். ஏஜெலி ரொம்ப வருஷம் கல்ச்சரிங்கில் இறங்குறாங்க, அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. அண்ட் மேபி இந்த மேட்ச்சில் பெக்கி வந்து ஏற்கனவே சொன்ன மாரி ஏஜெலியோட நெக்கை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அந்த மாரிலாம். ஸோ யா, ரிங்கில் டாமினேட் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசன் தான் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி தோணுது. பட் எண்ட் ஆஃப் த டே வின்னர் சூஸ் பண்ணோன்னா நான் ஃப்யூச்சரை கொஞ்சம் பார்த்தோன்னா எனக்கு என்னமோ இங்கே வந்து நம்மளோட ரிட்டர்ன் வின்னர் தான் வந்து இருக்க போகிறாங்க. ஐ மீன் ஏஜெலியை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு வின் பண்ணால் தான் நல்லது. ஸோ இன்னொரு சைடில் நம்மளோட பங்குக்கு ஒரு பவர் கிடச்சிருக்குல, அவங்களோட ஒய்ஃப் வந்து கூட வந்து நிற்கிறாங்கன்னு. ஸோ இந்தமாரி பங்க் அண்ட் ஏஜெலியை வந்து ஜெயிக்க வச்சு தென் அகெயின் நம்ம வந்து இவங்களுக்கான ஃபியூட் பார்க்க தானே போகிறோம். பங்குக்கு இன்னும் செத்து ஆப்பு வச்சுருக்காரு. தென் நம்மளோட பெக்கி வர்சஸ் ஏஜெலியோட அந்த டைட்டிலோட ஃபியூட் கூட இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் யா, ஐ எம் கோயிங் வித் பங்க் அண்ட் ஏஜெலி. தென் இப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ரெசல் பலோசாவோட மெயின் இவெண்ட் மேட்சுக்கு. ஸோ எஸ், நீங்கள் மேபி ஹேட் பண்ணலாம், பட் இதுதான் வந்து மெயின் இவெண்ட் மேட்ச்சு. கோடி ரோட்ஸோட அன்டிஸ்பியூட் டைட்டில் ஆன் த லைனில் இருக்க போகுது அகேன்ஸ்ட் நம்மளோட ட்ரூ மேக்கன்டையர். ட்ரூ வந்து கடந்த வருஷமாக வந்து வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாரு, சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணி டைட் ஆகிறாங்க. பட் அப்படியே பார்த்தோன்னா அவரோட மொமெண்டமை அப்படியே உடச்சிடுறாங்க, அவர் ஆளே இல்லாத மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. பட் அகெயின் அந்த மனுஷன் வந்து மேலே வந்துனே இருக்காப்புல தன்னோட டேலண்ட்டை வச்சு. இப்போ கோடி பார்த்தீங்கன்னா பெருசாக சாம்பியன் மாதிரி தெரில, நிறைய பேருக்கு போரும் அடிக்குதுன்றாங்க.
பட் நம்ம மறக்கக்கூடாது டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடியே தன்னோட ஃபேஸாக பார்க்குறாங்க, ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, அண்ட் அவர் தான் வெளியெல்லாம் வந்து ரீப்ரசென்ட் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட டைட்டில் இருந்தால் தான் அவர் வந்து நிறைய இடத்துல போய் பேசுவார் அண்டு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியை வந்து காட்டுவார். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. இன்னும் வந்து கொஞ்சம் வச்சுப்பாங்க தான் தோணுது. பட் இங்கே எங்கே திரும்ப ட்விஸ்ட்டு, இந்த மேட்சை மெயின் இவெண்ட்டில் வச்சுருக்காங்க ஒன்று. ரெண்டாவது ட்ரூ வந்து ஒன்றும் எப்படி சொல்கிறது, சின்ன ஆள் கிடையாது, வெயிட்டான ஆள் தான். டைட்டில் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி ஆள் தான் ட்ரூ மெக்கான்டையர். ஸோ அது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னென்னா மெயின் இவெண்ட்டில் வச்சாங்களே, இதுக்கு முன்னாடி ட்ரிபிள் எச் என்ன சொன்னார்னா ஏதோ ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குன்னு. ஆனால் அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக தெரில. பட் சில ரூமர்ஸ் போயின்னு இருக்குது. அண்ட் அது என்னென்னா ராக் வந்து தன்னோட இன்ஸ்டாவில் இந்த ரெசல் பலோசாவை அட்வர்டைஸ் வந்து பண்ணுறாரு, ப்ரமோட் பண்ணுறாரு. இன்னொரு சைடில் நம்ம பார்த்தா பல ஃபேக்டர் இருக்குது இந்த ஷோ வந்து பெருசாக பண்ணணும். ஏன்னா ESPNல ஃபஸ்ட் டைம் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஸ்மாக்டவுன் ஃபாக்ஸில் வரும்போது அந்த ப்ரீமியம் ஷோவில் ராக் வந்தார். தென் நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் வரும்போது ராக் வந்தார். அண்ட் இப்போ ESPNலேயும் பார்த்தோன்னா வரப்போகுதுன்னா ராக் வருவாரா, அந்த மாதிரி கேள்விக்குறி இருக்குது. அகெயின் நான் சொல்கிறேன், இதை நான் சொல்லலை, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது, ஸ்பெக்குலேஷன்லாம் போயின்னு இருக்குது. அதுதான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ராக் மேபி இந்த ஷோவோட ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இந்த மேட்ச் வந்து மெயின் இவெண்ட் வச்சுருக்காங்கன்னா. அண்ட் நீங்கள் அப்டேட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரூ அண்ட் ராக்கோட ரிலேஷன்ஷிப் எப்படி ராக் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துருக்காரு ட்ரூக்கு, அந்த ஸ்வாடெல்லாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன் ராக் அண்ட் ட்ரூவோட ரிலேஷன்ஷிப் பற்றி. ஸோ மேபி அங்கே கோடி வந்து சோல் கொடுத்தாருன்னா கோடி ஹீல் டர்ன் பண்ணலாம். அண்ட் ஒரு புது ஏரா நம்ம வந்து பார்க்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து ட்ரூ வந்து மேபி ராக் கூட ஜாயின் பண்ணாருன்னா அது ஒரு ஃபேக்ட்ரு. ஸோ அப்படி பார்த்தாக்கா ட்ரூ ஜெயிக்கலாம். ஏன்னா ட்ரூ வந்து க்ளீனாக ஜெயிக்கிற மேலே எனக்கு ஒன்றும் தெரில. மேபி இங்கே ஏதோ ஒரு இன்டர்ஃபேர் இருக்க போகுது. இன்டர்ஃபேர் சொல்லும்போது என் மைண்டில் நம்மளோட வைப்பர் ரேண்டி ஆட்டம் தான் வராரு. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அவரும் வந்து இந்த கதையில் இருக்கார். ஸோ ரேண்டியோட இன்டர்ஃபேரால் கூட வந்து இங்கே ட்ரூ வந்து டைட்டில் ஜெயிக்கலாம். அண்ட் கோடி வர்சஸ் ரேண்டிக்கான ஃபியூட் தனியாக போகலாம். அண்ட் ட்ரூ வந்து அங்கே டைட்டில் ஜெயிக்கலாம். ஸோ ஏன்னா டைட்டில் சேஞ்ச் ஆனால் தான் இந்த ஷோ ESPNல நடக்குதுல்ல, அப்போ தான் ஒரு பேச்சுவார்த்தையாக நடக்கும். இந்த ஷோவில் ஒரு ஷாக்கிங் ஃபேக்டர் வந்திருக்கு இந்த மாதிரி, இல்லை ரேண்டி ஆர்டனோட ஹீல் டர்ன் ஆகும் மொத்தத்தில் எதுனா ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்ட்டில் இவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும். அதனால தான் எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க இந்த ஷோ மேலே. ஸோ இதுதான் வந்து சில விஷயம். சரி, நான் யாரை ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஐம் கோயிங் வித் ட்ரூ மெக்கான்டையர். ஐ நோ 99% நான் வந்து இங்கே ராங்காக இருக்க போகிறேன். ஏன்னா கோடிகளாக அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் இவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, டிசர்வ் பண்ணுறாரு. அண்ட் ஒரு சேஞ்சிங் வேணும்னா ஐ எம் கோயிங் வித் ட்ரூ மெக்கான்டையர். அகைன் சொல்கிறேன், மேபி இது வந்து தப்பாக இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் சில மணி நேரம் தான் நம்ம வந்து காலைல 4:30 மணிக்கு லைவாக ரெசல் பலோசா வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஆஃப்டர் ரெசல் பலோசா.